ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இதுவரை நம்ம சீரீஸில் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஜாவா லிஸ்ட், அதாவது ஒரு ஃபேக்கான ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வந்து போயிட்டு நம்ம திருப்பி அப்ளிகேஷன் ரன் ஆனதுக்கப்புறம் அப்போ என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ பெர்சிஸ்டன்ஸ் இருக்காது அதில். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ண போகிறோம். போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன பெனிஃபிட்னா, நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து டேட்டாவில் நம்ம முன்னாடி ஸ்டோர் பண்ணது டெலீட் ஆகாது. நம்மளா மேனுவலாக டெலீட் பண்ணுற வரைக்கும் அதுலேருந்து டேட்டா லீக் ஆகுறதோ இல்லை டெலீட் ஆகிறதோ எதுவுமே ஆகாது. ஸோ நம்ம வந்து போஸ்ட்கிரஸை வந்து டாக்கர் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். இந்த வீடியோ அதுதான் அந்த மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரேவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டாக்கர் இன்ஸ்டால் அப்படின்றத போய்க்கலாம். டாக்கர் இன்ஸ்டால் இன்ஜின் அப்படின்றதுக்குள்ள போய்க்கலாம். ஃபஸ்ட் லிங்க்கில் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து விண்டோஸ் யூசர். ஸோ, அதனால் விண்டோஸ் இருக்கும். மிச்ச 2 யூசருக்கும் மேலே இருக்க லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் விண்டோஸ்க்கு மெயினாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். விண்டோஸ் போயிட்டு, இந்த பட்டனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியம். எனக்குமே டவுன்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ஸோ, WSL அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது வந்து நம்மகிட்ட இருக்கணும். அது என்னன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த லினக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸோ இதுதான். இந்த மாதிரி உங்கள் லேப்டாப்லேயும் உங்கள் பிசிலேயும் ஒன்று வரும். ஓகேவா? இந்த WSLனா லினக்ஸோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று தான். ஸோ WSL வந்து 1.13 ஆர் லேட்டர். WSL 2 வெர்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 இருக்கணும். விண்டோஸ் 11 ஹோம் ஆர் ப்ரோ அண்ட் விண்டோஸ் 11 ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இல்லைனா விண்டோஸ் 10 64 பிட்டில் ஏதாவது இருக்கணும். அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமானது. 21H2 அப்படின்ற மாதிரி 22H2 அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பட்டன் போய்ட்டு வின்வர் அப்படின்னு இருக்கா, வின் வெர்ஷன் கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் இந்த வெர்ஷன் சொன்ன மாதிரி 21H2 ஆர் ஹையர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட 22H2 இருக்குது. ஸோ அவங்களோட இது சப்போர்ட் ஆகும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 11 ப்ரோ சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 11 ஹோம் ஆர் ப்ரோ வெர்ஷன். விண்டோஸ் 11 ப்ரோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்கிட்ட விண்டோஸ் 11 ப்ரோ இருக்குது. ஸோ நான் எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இந்த 2 பாயிண்டில் இது மேண்டேட்ரி. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு டர்ன் ஆன் த WSL2 ஃபீச்சர்ஸ் ஆன் விண்டோஸ். இந்த WSL2 அப்படின்ற ஒரு ஃபீச்சர் டர்ன் ஆன் பண்ணணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு த ஃபாலோயிங் ஹார்ட்வேர் ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சக்ஸஸ்ஃபுல்லி ரன் WSL ஆன் விண்டோஸ். இந்த WSL ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. அதாவது 64 பிட் ப்ராசஸராக இருக்கணும், 4 GB ரேம் வச்சுருந்துருக்கணும். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். இது எதில் எனேபிள் ஆகலை, டிசேபிள் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த இதை பார்க்கல. எனக்கு ரன் ஆகவே இல்லை. என்ன எரர்னு அவங்க சொல்லவும் இல்லை. விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணல அப்படின்ற எரரும் டாக்கர் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதை எப்படி பார்க்கணுன்றத சொல்கிறேன். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத போய் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் அப்படின்னு இருக்கா. இந்த விர்ச்சுவலைசேஷன் வந்து நம்ம டிசேபிள் இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போ நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன் அதை ரன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அது எப்படின்னா என்னென்ன எப்படி பண்ணணுன்ற நான் சொல்கிறேன். விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது போய்க்கோங்க. இங்கே போயிட்டு இந்த மாதிரி விண்டோஸ் டர்ன் ஆஃப் அப்படின்ற மாதிரி இது சொல்லுங்கள். டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று இருக்கும். இதில் வந்து ஹைப்பர்-வி அப்படின்றத எனேபிள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுக்கும் எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். இந்த 3ஐயுமே எனேபிள் பண்ணதுக்கப்புறம் விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம், விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ், நீங்கள் ஒரு சேவ் ஃபார் சைடுக்கு நான் சொன்ன அந்த ஹைப்பர்-வியும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் விர்ச்சுவலைசேஷன். இது வந்து நம்ம இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளோட பயாஸ் செட்டிங்ஸ் தான் போகணும். பயாஸ் செட்டிங்ஸ்ன்றது ஏதோ கீழே சொல்லுவாங்க, எஸ்கேப், டெலிட் இதெல்லாம் மாற்றி மாற்றி ஆன் ஆகிறப்போ கொடுத்தோம்னா வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ஒரு ஈஸியானவே இருக்குது. இதில் போயிட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு என்னோடய விண்டோஸ் அப்டேட் அப்படின்றதுக்குள்ளே போய்க்கிறேன். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போது இதில் ரெக்கவரி அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப் அப்படின்றத ரீஸ்டார்ட் நவ் அப்படின்றத கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த ட்ரபுள் ஷூட் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் பேஜ் வரும். அந்த ட்ரபுள் ஷூட் போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. எப்படியாவது பயாஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு CPU யூசேஜில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இப்போ நீங்கள் AMD வச்சுருந்தீங்கன்னா AMDV, SVM இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கும்.
ஸோ இதில் எது இந்த இந்த இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் எது இருந்தாலுமே அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அது மேலே கர்சர் அது மேலே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன்ஸ் அதில் வந்து ஒரு பயாஸ்குள்ளே போனீங்கன்னா அதில் கர்சரை வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சைடில் வந்து விர்ச்சுவலைசேஷன் டிசேபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து டிசேபிள்ன்றதுலேருந்து எனேபிள் அப்படின்றதில் மாற்றி விட்ருங்க. ஸோ அடுத்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை அக்சஸ் பண்ண முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் த டாக்கர் இன்ஜின் அப்படின்ற மாதிரி இப்படி ஓப்பன் ஆகிட்டாலே நம்ம இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்கர் இன்ஜின் ஓப்பன் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஆனால் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் குளோபலாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி. ஸோ டாக்கர் என்ன வெர்ஷன்ன்றதை பார்க்குறதுக்காண்டி டாக்கர் வெர்ஷன் 24.06 அப்படின்ற பில்டு இடிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது இன்ஸ்டால் ஆயிருந்தால் தான் இந்த வெர்ஷன்றது வரும். இன்ஸ்டால் ஆகணும்னா இந்த மாதிரி கமாண்டே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு டாக்கர் ரன் ஹலோ லெவல் அப்படின்றத கொடுத்தோம்னா அனேபிள் டு ஃபைண்ட் இமேஜ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் இன்னும் இந்த ப்ராசஸ் எக்ஸிட் ஆகலை, புல் பண்ணிகிட்டே இருக்குது. டு ஜென்ரேட் திஸ் மெசேஜ் டாக்கர் டுக் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் த ஃபாலோயிங் கான்டாக்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி வரும். டு ட்ரை சம்திங் மோர் ஆம்பிஷியஸ் யூ கேன் ரன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரன் இட் உபுண்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டாக்கரில் எப்படி போஸ்ட்கிரேஸ் கான்ஃபிகர் பண்ணுறது நம்ம இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். டேரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி அப்படின்றத இன்டெலிஜென்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.